வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் மூலமாக எஸ்பிஐலேருந்து எப்படி ஒரு டிடி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 2 to 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் டிடி எடுத்துட முடியும். இதில் 2 ஆப்ஷனுக்கு டிடி நீங்கள் நேரில் போய் வாங்கிக்க முடியும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு கொரியர் அனுப்ப வைக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இது பண்ண முடியும். இப்போ நான் நைட்டு தான் இதை பண்ண போகிறேன். ஸோ பேங்க் ஆஃப் டைமில் கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டிடி எடுக்கிறதுக்கான எல்லா சான்சஸுமே இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தில் இல்லாட்டி மொபைலில் கூகுள் க்ரோம் போய்க்குங்க, இல்லாட்டி கூகுளில் போயிட்டு எஸ்பிஐ பர்சனல் பேங்கிங் கொடுங்க. கொடுத்துட்டு எஸ்பிஐ பர்சனல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் கொடுத்து உள்ளே போயிருங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கண்டினியூ டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பாஸ்வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் ஃபார் செக்யூரிட்டி ரீசன். சேம் திங் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி பழகிக்கிங்க. ஏன் அப்படின்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறோம் இல்லை நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த விர்ச்சுவல் கீபோர்டு வந்து எப்பவுமே யூஸ் பண்ணி பழகிக்கிங்க. அப்போ வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, சேவ் பண்ணி ஹேக் பண்ண முடியாது. கீ ஸ்டோன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், கீ ஸ்ட்ரோக். அது மூலியமோட கூட உங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, உங்கள் பாஸ்வேர்டு வந்து அவங்க ஹேக் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கும், மறுபடியும் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து மாறிடும். இப்போ என் வந்து வேறு பொசிஷனுக்கு போயிடும். ஸோ உங்களோட பொசிஷன் ஆஃப் பாஸ்வேர்டு கூட மாறிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப சேஃபாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த கேப்சாவை டைப் பண்ணி உள்ளே போயிருங்க. ஓகே, நான் கேப்சா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தோன்னா இது 1 டைம் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்பும். இது கிட்டத்தட்ட 6 to 8 டிஜிட் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிஸ்டம். இப்போ நான் எஸ்பிஐ அப்படிங்கிறது 6 டிஜிட் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ஓடிபி வந்து நீங்கள் எப்பவுமே யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது இருந்தால் மட்டும்தான் வேலிடாக இருக்க முடியும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேங்க் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், இஷ்யூ டிமாண்ட் டிராஃப்ட். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு நமக்கு 2 பாஸ்வேர்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அனதர் ஒன் இஸ் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு. லாகின் பாஸ்வேர்டு, ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு. இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. இந்த 2 பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இல்லை ஒரு எஸ்ஐபி போடுறோம், இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. எகெயின் இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் 3000 போடுறேன் அப்படின்னா நான் 3000 அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இந்த ஃபேவர் ஆஃப் அப்படின்னு யாருக்கு நம்ம எடுக்கிறோம், நான் வந்து இந்த ரிஜிஸ்டர் டிஎன்டியு சென்னை அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு வேணுமோ என்ன பண்ண அப்படின்னா அதை வந்து நீ கொடுத்துடலாம். நீங்கள் எப்படி டைப் பண்ணாலும் அது கேபிட்டலில் தான் அடிக்கும். ஸோ கேப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் வந்து எஜுகேஷன் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சேம் திங் பிரான்ச் கோட் அண்ட் பிரான்ச் நேம் இது ரெண்டுமே உங்கள் பேங்க்கோட ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு பிரான்ச் கோட் இப்போ நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோடது. ஸோ அந்த சிட்டியோட தெரிஞ்ச போதும் நான் வந்து எந்த பொசிஷனும் அந்த லொக்கேஷனில் அது போடுறேன். ஸோ கொடுத்துட்டு கெட் பிரான்ச் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே பிரான்ச் நேம் வந்துடும். இதில் வந்து கெட் பிரான்ச் நேம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் மொபைல்லையே சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன் பர்சன் வேணுமா இல்லை கொரியர் வேணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ நான் இன் பர்சன் அப்படின்னா இப்போ நான் நைட்டு பண்ணுறேன். உங்களுக்கு டைம் பார்த்தா தெரியும், நைட்டு இட்ஸ் மோர் தென் 8 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் நைட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இன் பர்சன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் போய் இந்த டிடியை நான் பேங்க்லேருந்து வாங்கிக்க முடியும். அதர்வைஸ் இப்போ நான் வந்து கொரியர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது எனக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு காலையில் பேங்க்கில் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன் பர்சன் காண்டாக்ட் பர்சன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துறேன். எகெயின் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பணம் டிடெக்ட் ஆக போகுது. அப்போது கன்ஃபார்ம் மறுபடியும் இந்த ஃபார்ம்ஸ் காட்டும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு 8 டிஜிட் இருக்கும். இதுவுமே உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது குறிப்பிட்ட டைம் தான் இருந்தாலுமே எப்பவுமே பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுறது பழக்கத்தை வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷிஃப்ட் விண்டோஸ் ப்ளஸ் எஸ் போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு ஃபுல்லாகவே நம்பிக்கலாம். ஷிஃப்ட் விண்டோஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அது பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் செலான் ஃபில்அப் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடும். இதை நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மொபைலில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை பிரிண்டர் இருக்குன்னா பிரிண்டர் கொடுத்துடலாம். சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக அந்த டிடிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் நான் பேங்க்குக்கு போகும்போது இப்போ நான் ஃபைல் சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த சேவ் பண்ண ஃபைலை மட்டும் நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும். பிரிண்ட் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இங்கே இதில் கையெழுத்து கேட்பாங்க. ஜஸ்ட்டு சைன் மட்டும் பண்ணிவிட்டு நான் பேங்க்கில் கொடுத்துட்டேன் அப்படின்னா 10 மினிட்ஸ் கூட நீங்கள் இங்கே வெயிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த டிடி அங்கே கிடச்சிடும். ஸோ நீங்கள் டிடி வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.